ஹாய்ப்பா. ஜவ்வரிசி உருண்டை செய்யலாமா? இது வந்து சுட தண்ணி உப்பு போட்டு நான் திட்டமாக பிசைஞ்சு வச்சுருக்கிறேன். இது போல் 3 மணி நேரம் கழித்து பார்த்தா இந்த மாதிரி இருக்கும் எடுத்தா. அது கூட தேங்காய், இது பச்சை பயிறு, வறுத்த பச்சை பயிறு, ஏலக்காய் 4, 100 கிராம் கிட்ட சர்க்கரை எடுத்துருக்கிறேன். அதை வந்து சர்க்கரை ஏலக்காயை பவுட்ரு பண்ணி எடுத்துக்குவோம். பவுட்ரு பண்ணி எடுத்துக்கிட்ட சர்க்கரை ஏலக்காய் பார்த்திங்களா எப்படி இருக்குது மழை மழைன்னு. அடுத்து நெய், தேவையான அளவு நம்ம நெய் எடுத்துக்கலாம். நெய் ஃப்ளேவர் பிடிக்கலன்னா விட்டுடுங்க. பிடிச்சிச்சின்னா நெய் ஃப்ளேவர் சேர்த்துக்கோங்க. சூப்பராக இருக்கும், உருண்டைக்கு வாசமாக இருக்கும். நெய் பாருங்கள், வானல் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றி பச்சை பயிரை போட்டாச்சு. பச்சை பயிறு, அதுக்கப்புறம் துருவின தேங்காய் கொட்டிருக்கேன். கொட்டிட்டு நம்ம வதக்கிக்க வேண்டியதான். ரொம்ப தேங்காவை வந்து வதக்க வேண்டாம், கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்கினா போதும். அதோட வந்து நான் ஏற்கனவே வானலில் போட்டு நார்மலாக பச்சை பயிரை வந்து வறுத்து தான் எடுத்து வச்சுருக்கிறேன். பார்த்தாலுமே தெரியும், வறுத்த பச்சை பயிறு அது. அதுக்கப்புறம் தேங்காவோடு சேர்த்து அதை வந்து இது பண்ணிக்கலாம். இது வந்து அரைச்சோம் தெரியுங்களா, 4 ஏலக்காவும் சர்க்கரை 100 கிராம் சர்க்கரையும் வந்து அது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சுகர் எவ்வளோ அளவு வேணுமோ அவ்வளோ அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து அதிகமாக தான் சாப்பிடுவோம், அதனால் நான் 100 அதிகம்தான். 1/4 கிலோ வந்து ஜவ்வரிசி வாங்கினோம். ஜவ்வரிசி 1/4 கிலோக்கு ஒரு 100 சர்க்கரை நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு இனிப்பு சுவை அதிகமாக வேணும்னா சேர்த்துக்கோங்க, வெல்லத்தில் கூட செய்யலாம். ஆனால் நான் வந்து இது வெல்லத்தில் செய்யலை, சர்க்கரையில் தான் செஞ்சுருக்கேன். நெய் ஃப்ளேவர் வந்து எனக்கு பிடிக்கும், அதனால் கொஞ்சம் நெய் அதிகமாக ஆட் பண்ணிக்கிட்டேன். என் பட்டுக்கும் பிடிக்கும், அதனால் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா விட்டுடுங்க. அதோட பாருங்கள், கலந்து விட்டால் அந்த சர்க்கரை நம்ம அரைச்சோம் இல்லையா, அது நல்லா கரையும். அதுக்காக தான், அது கரையணும், அதோட சேரணும் அப்படின்றதுக்காக தான் கொஞ்சம் வானலில் போட்டு பிரட்டிகிட்டு இருக்கிறேன். பார்த்திங்களா எந்த அளவுக்கு பிரட்டிகிட்டே இருக்கிறேன் பாருங்கள். அதுக்கப்புறம் லைட்டாக அந்த இனிப்பு சுவை தூண்டுறதுக்காக உப்பு, கல் உப்பு போடாதீங்க, சால்ட்டு